ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜகவைச் சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் பால் கனகராஜ் இன்றைக்கு விசாரணைக்கு ஆஜரான நிலையில் அவரிடம் 6 மணி நேரமாக தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தண்டனை கைதியான நாகேந்திரன் பரோலில் வந்தபோது பால் கனகராஜ் அவரை சந்தித்திருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முன்னதாக நாகேந்திரன் மற்றும் பால் கனகராஜ் சந்தித்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. பால் கனகராஜிடம் 6 மணி நேரமாக விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் காண்டிபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காண்டிபன், அவரிடம் எங்கு வைத்து யாரெல்லாம் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், முழு விவரம்? கனிமொழி, பாஜகவுடைய வடசென்னை வேட்பாளராக நின்று தோல்வியுற்றவர் தான் பால் கனகராஜ். பிரபல வழக்கறிஞரும் கூட. இவருக்கு தான் தற்போது காவல்துறையோட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங், அதாவது பிஎஸ்பி கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்பு பல்வேறு கட்டங்களை காவல்துறையினர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். ஏறக்குறைய அந்த வழக்கில் 23 பேர் கைது செய்து ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு தற்போது 22 பேர் இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு இடையில தான் தற்போது பாத்தீங்கன்னா பிரபல வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் காவல்துறை கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. இது எந்த இடத்துல மேற்கொண்டு இருக்காங்கன்னாக்கா, ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்புக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு தான். அந்த குடியிருப்புல எந்த காவலர்களுக்கும் தங்கறதுக்கு அனுமதி இல்லை. அந்த இடத்துல தான் தற்போது ரவுடிகள் தடுப்பு பிரிவு போலீசார் இந்த விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே 4ஆம் தேதி வழக்கறிஞர் பால் கனகராஜ் இந்த இடத்துக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு இந்த இடத்துல விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அன்னைக்கு 2 மணி நேரம் தான் அந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கு. தற்போது அவரிடம் அன்றே சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள், மீண்டும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்தால் காவல்துறையுடைய விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு 4ஆம் தேதி அவர் என்னென்னலாம் காவல்துறை கிட்ட சொல்லிட்டு போனாங்களோ அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட விஷயங்களை காவல்துறை சில நோட்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது காவல்துறை தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 100லிருந்து 150 வகையான கேள்விகள், அதாவது விதவிதமான கேள்விகள், ஒரே கேள்விக்கு மாறுபட்ட வித்தியாசமான கோணங்கள்ல திரும்ப கேள்விகளை தயார் செய்து வைத்து பால் கனகராஜிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறதா சொல்லி காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இந்த விசாரணையானது காலையில 10:15 துவங்கி தற்போது 6 மணி நேரத்தை கடந்திருக்கு. இந்த விசாரணைக்கு மிக முக்கியமான காரணம் காவல்துறையில என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, பிரபல தாதா நாகேந்திரன் ஏற்கனவே நீதிமன்ற காவல், அதாவது சிறையில தண்டனை கைதியை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அந்த தண்டனை கைதி பரோல்ல வந்தப்போ பால் கனகராஜை சந்திச்சதுக்கு உண்டான போட்டோ ஆதாரம் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. அந்த போட்டோ ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பால் கனகராஜுக்கும் நாகேந்திரக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு விசாரணையை மேற்கொண்டு இருக்காங்க. ஆனா பால் கனகராஜ் தரப்புல நம்ம கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்னுடைய கிளைண்டுங்க, அதாவது நான் வழக்கறிஞருங்கிற ஒரு காரணத்தினால அவர் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு நீதிமன்றத்துங்களை ஆஜராகி நான் வழக்கிலிருந்து அவருக்கு ஜாமீன் பெற்றுக் கொடுப்பதோ இல்ல பரோல் பெற்றுக் கொடுப்பதோ போன்ற வேலைகள்லாம் பார்க்கறதா என்னோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த காவல்துறையோட பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த தலைமறைவாகி இருக்கக்கூடிய சம்போ செந்திலுக்கும் நாகேந்திரனுக்கும் ஏற்கனவே கைதாகி இருக்கக்கூடிய அஸ்வத்தாமனுக்கும் இந்த 3 ட்ரையாங்கிள் டைப்ல இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகளுக்கு பின்னணியில யார் இருக்காங்க, யாராவது இதுல ஆபரேட் பண்ணிருக்காங்கன்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் தற்போது பால் கனகராஜ் கிட்ட விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேற யாருமே ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க காவல்துறை தரப்புல. அதுல தற்போது மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆனந்தன் அவரும் சொல்லியிருக்காங்க, இந்த பார் கவுன்சில் தேர்தலில் இந்த சில முன்விரோதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி சொன்னதன் அடிப்படையில் தான் அதுக்கு சம்பந்தமாகவும் பால் கனகராஜ் கிட்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அந்த விசாரணையில் என்ன சொல்றாங்கன்னாக்கா, பால் கனகராஜ் போட்டியிடல, ஆனா அவருடைய ஆதரவாளர் பார் கவுன்சில் எலெக்ஷன்ல போட்டிருக்காரு. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் சாரும் போட்டி இல்ல, அவருடைய ஆதரவாளர் இந்த இதுல போட்டிட்டு இருக்காங்க. அதுல அமல்ராஜ் அப்படிங்கிறவர் தான் பார் கவுன்சிலுக்கு இப்போதைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரு வட்டத்தில் சுத்தி எங்க வருதுனாக்கா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத காவல்துறையோட தொடர் தேடுதல், தொடர் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். இதன் அடிப்படையில் தற்போது சம்மன் கொடுக்கப்பட்ட பால் கனகராஜிடம் 6 மணி நேரத்தையும் தாண்டி தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, பால் கனகராஜ் இன்னும் 1 மணி நேரத்துக்கு பிறகு இந்த விசாரணை முடித்து வெளிவர வாய்ப்பு இருக்கு. அப்படி வெளியே வரும்போது காவல்துறை என்னென்ன மாதிரியான விசாரணைகள் மேற்கொண்டார்கள் பால் கனகராஜ் என்பதை அவர் வெளியில் தெரிவிக்கும் போதுதான் தெரிய வரும். கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.